நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பையன் தப்பு செஞ்சிருக்க மாட்டான். என் பையன் எனக்கு வேணும். என் பையன் எனக்கு வேணும். தலையெல்லாம் வலிக்குது, அதான் நான் உங்களுக்கு. அத்தை, என்னாச்சு? லேசா தலை வலிக்குது. மெடிக்கல் ஷாப்ல வண்டி நிறுத்தி டேப்லெட் வாங்கலாமா? பரவாயில்ல, வேண்டாம். டிரைவர், வண்டி கோவிலுக்கு போகட்டும். ஓகே மேடம். நான் கோவில்ல இறங்கிக்கிறேன், நீ வீட்டுக்கு போமா. என்ன திடீர்னு கோயிலுக்கு? கொஞ்சம் டிப்ரெஷனா இருக்கு. எதுக்கு தெரியல. சரி, நானும் வரேன். வேண்டாம், என்ன கொஞ்சம் தனியா விட. Are you all right? I'm perfectly all right. பிரபு, இப்ப நம்ம நேரா வீட்டுக்கு போக வேண்டாம், கோயிலுக்கு போலாம். சாமி கும்பிடுறதுக்கா? ம். இன்னும் கடவுள் இருக்கான்றத நம்பிக்கிட்டு இருக்கியா? ஏ, உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? எங்க இருக்கா காட்டு. கடவுளுங்கிறது தர்க்கத்துக்கு எட்டாதது. கடவுள்ன்றது கற்பனை. கற்பனையை பார்த்து உண்மைன்னு நினைச்சு பல பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. கடவுள் இருக்கிறத விட கடவுள் இருக்காருன்னு நம்புறதுதான் பெரிய சக்தி. முட்டாள்தனம். என்ன நீ பேசுறது? ஏன் சிரிக்கிற? கிட்டத்தட்ட எல்லார் வீட்லயும் கடவுளை நம்பாதவங்க ஒருத்தராவது இருப்பாங்க. அவங்களும் உயிரோடு தானே இருக்காங்க. அதான் சொல்றேன். அப்ப கூட கடவுளை நம்பாத அந்த நபரை நேசிக்கிற நண்பர்களோ குடும்பத்தினரோ அவனுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்வாங்க. அதான் அந்த ஆளை வாழ வச்சிருக்கு. நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? ஒரு காலத்துல நானும் கடவுளை நம்பிக்கிட்டு இருந்தேன். இப்ப நம்மள. ஆனா நீயும் அப்பாவும் கடவுள் இருக்கான்னு நம்புறீங்க, பிரார்த்தனை செய்றீங்க. அப்ப நானும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்கணும்ல? ஏன் குற்றவாளி அணிக்கிறேன்? நான் நேசிக்கிற குடும்பத்தை இழந்து இப்படி தனிப்பட்டு பிரச்சனையோட வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பதில் இல்லையா? போற பாதை அழகா இருக்குன்னா சேர வேண்டிய இலக்கு நல்லதா கெட்டதான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனா நம்ம சேர வேண்டிய இலக்கு அழகா இருந்துச்சுன்னா அது முள் பாதையா இருந்தாலும் பயணத்தை தொடரணும். ஏன்னா அந்த இலக்கு சந்தோஷத்தை தரும். போய் சேரத்துக்குள்ள உயிரோட இருப்புமா இல்லையான்னு தெரியலையே. நீங்க ஏன் நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? என்னாச்சு பிரபு? என்ன பெத்த தாயே நான் கொலைகாரன்னு கோர்ட்ல நின்று சாட்சி சொன்னாங்க. அந்த நிமிஷமே நான் செத்து போயிட்டேன். நாளைக்கு எனக்கு தண்டனை கிடைச்சாலும் அவங்க தூக்குல போட போறது என் பொண்ணத்தை தான். தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க. எனக்கு எங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் ரேவதி. ஆனா அவங்க அமைதியா இருங்க. அண்ணா, பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. சரிங்கம்மா. அத்தை, நானும் உங்க கூட வரேனே. வேண்டாம் ப்ளீஸ், என்ன தனியா விட. சரி, நீங்க கிளம்புங்க. கேட்காமலேயே எல்லா செல்வங்களையும் கொடுத்தேன். ஆனா ஒரு தாய்க்கு சந்தோஷத்தை கொடுக்கிற குழந்தை செல்வத்தை கொடுத்தும் இப்படி சோதிக்கிறியேப்பா. ஏன் என் கண்ணை கட்டிட்டு என் குழந்தைக்கு எதிரியா ஏன் என்ன நிக்க வச்ச? இப்ப நான் உணர்றத ஏன் முதல்லயே என்ன உணர வைக்கல?
எனக்கு இப்ப தெரியுது என் பையன் எந்த குற்றமும் செஞ்சிருக்க மாட்டான்னு. அவன் சொல்லியும் நான் யோசிக்காம போயிட்டேனே. ஏன் என்னை இப்படி தண்டிக்கிற? என் பிரபு நிரபராதின்னு இப்ப நம்புற. என் மனசு சொல்லுது அவனை எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்து. அவன் 100 வருஷம் சந்தோஷமா வாழணும். அவனை கொலைகாரன்னு நம்பி நான் பேசின வார்த்தைகளால அவன் தண்டிக்கப்படக்கூடாது. வேணும்னா என் உயிரை எடுத்துக்கோ. உனக்கு எதுவும் ஆகல? தப்பு பண்ணவன் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது. தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கிடைக்கட்டும். நல்லா இருக்கே அப்பா. நல்லா இருக்கியா? அம்மா எப்படி இருக்கேன்னு கேட்க மாட்டியா? நல்லா இருக்கியாப்பா? உன்னை பார்த்து சந்தோஷத்துல இருக்கேன். ஜாக்கிரதையா இருப்போம். ரேவதி, பத்திரமா பார்த்துக்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. தீர்க்க சுமங்கலியாரு. அம்மா புதுசா தெரியறாங்கல்ல. இல்ல, அம்மா தெரியுறாங்க. மே கம் இன்? உட்காருங்க. Thank you. உங்களை எனக்கு தெரியும். யோ ஜோதி ரைட்? உங்க ரெஸ்யூமை பார்த்தேன். See you remember? You came to my personality development seminar? மிஸ்டர் கார்த்திக், Yeah, see you remember my name? உங்களுக்கு என்ன தெரியும்? ரெஸ்யூம்ல உங்க பேர் இருக்கு. All right. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாம இருக்கிறது யாருக்கு நல்லது? பார்க்கலாம். நீங்க ஏன் அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செமினார் கிளாஸஸ் நடத்துறதை விட்டுட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்க? வெல், என்னால பல பேரோட பர்சனாலிட்டி டெவலப் ஆச்சு. ஆனா யாராலையும் என் பர்சனாலிட்டி டெவலப் ஆகல. என் கிளாஸ்மேட்ஸ் பல பேரு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு மாசம் 8 lakhs டேக் ஹோம் சம்பாதிக்கிறாங்க. பென்ஸ் கார், வில்லா ஹவுஸ், லக்ஸரியான வைஃப், இங்கிலீஷ் பேசுற குழந்தைங்க, ஹாலிடேஸ்க்கு ஹாங்காங்னு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நான் இன்னும் பைக்ல தாங்க சுத்திட்டு இருக்கேன். ஸ்டில் அந்த பேச்சுலர். லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் சண்டே ஹாலிடேனா விஜய் டிவில சூப்பர் சிங்கர் பார்த்துட்டு நிலா வெளிச்சத்துல இட்லி சாப்பிட்டு ஜாலியா லைஃப் என்ஜாய் பண்ணிருக்கேன். இட்ஸ் போரிங் மிஸ் ஜோதி. என்ன சொன்னீங்க? லைஃப் இஸ் போரிங் மிஸ் ஜோதி. கால் மீ மேம். ஏ? ஐ அம் தி எம்டி ஆஃப் திஸ் கம்பெனி. So what? That's all right. அமெரிக்கன் பிரசிடென்ட்யே மிஸ்டர் ஒபாமான்னு அங்க 10th படிக்கிற பசங்க எல்லாம் கூப்பிடுறாங்க. நம்ம ஊர்ல தான் மரியாதையை கேட்டு வாங்குறாங்க. நான் உங்களை சொல்ல மேடம், சும்மா ஜெனரலா தான் சொன்னேன். எதுக்காக நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்க? மணி. பணத்துக்காகவா? ஆமா, எனக்கு சிஸ்டர் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்பா ரிட்டையர். சோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என் கெரியரை டெவலப் பண்ணணும். எதுக்கு? ஹாலிடேக்கு ஹாங்காங் போறதுக்கா? நோ, ராஜாநாமலைபுரத்துல 2000 பேர் உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஒரு மண்டபம் இருக்கு. 5 லட்சம் ரூபா வாடகை. அங்க ஒரு அழகான பொண்ணை ஊரே கூப்பிட்டு கல்யாணம் பண்ணணும். நீங்க ரொம்ப பேசுறீங்க. மனசுல உள்ளது பேசுறேன் ஜோதி. மேடம். சாரி, என்னால யாரையும் மேடம்னு கூப்பிட முடியாது. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். உங்களுக்கு இந்த வேலை கொடுத்தா கம்பெனிக்கு என்ன லாபம்? குறைஞ்ச விலையில உங்களுக்கு ஒரு அடிமை கிடைப்பான். வாட்? அடிமை ஸ்லேவ். காலையில 8 மணிக்கு ஆபீஸ் வருவேன். நீங்க வெளியே போடா அப்படின்னு கெட் அவுட் சொல்ற வரைக்கும் வேலை செய்வேன். திருட மாட்டேன், போய் சொல்லவும் மாட்டேன். போலீஸ் மாதிரி கம்பெனி பணத்தை திருடுறவனையும் எம்டி கிட்ட போய் சொல்றவனையும் புடிச்சு கொடுப்பேன். பொறுப்பா நடந்துப்பேன். பொறுப்பில்லாதவங்கள பொலைட்டா பேசி ஆபீஸ் விட்டு கெட் அவுட் சொல்லிடுவேன். எனஃப் எனஃப். நான் உங்க சுய புராணத்தை கேட்கல. அதான் கேட்டீங்களே. இப்போ கேக்குறேன். கடைசியா ஒரு கேள்வி. நீங்க சொல்ற பதில் தான் உங்க ஃபேட். அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு சொந்தமா ஒரு சுகர் ஃபேக்டரி இருக்கு. அது லாஸ்ல இருக்கு. அது ப்ராஃபிட் ஆகுற மாதிரி ஒரு ஐடியா கேட்டா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? சிம்பிள். ஃபேக்டரிய இழுத்து மூட சொல்லிடுவேன். வாட் டு யூ மீன்? ஆமாங்க,
தமிழ்நாட்டுல விவசாயம் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க தெரியுமா? சரியான மழை கிடையாது, கிணத்துல தண்ணியும் கிடையாது. இதெல்லாம் தாண்டி வாட்டர் பாலிடிக்ஸ் வேற. அதையும் மீறி மருந்து வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு எகிரி எங்கேயோ போயிடுச்சுங்க. விவசாயத்தை நம்பி இருக்க விவசாயிங்க எப்படி சந்தோஷமா விவசாயம் பண்ணுவாங்க? எப்படி கரும்பு விளைச்சல் அதிகமாகும்? எப்படி உங்க ஃபேக்டரிக்கு குறைஞ்ச விலையில கரும்பு கிடைக்கும்? எப்படி உங்க ஃபேக்டரி லாபத்துல போகும்? எப்படி வேலை செய்யறவங்களுக்கு நீங்க சம்பளம் கொடுப்பீங்க? சோ அந்த கம்பெனிய இழுத்து மூடுறத தவிர வேற வழியே இல்ல. மனசுல புத்திசாலித்தனமா பேசுறதா நினைக்காதீங்க. இந்த ஸ்டேட்ல இல்லனா பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கரும்பு வாங்க வேண்டியதானே? தாராளமா. ஆனா உங்க ஃபேக்டரி லாபத்துல போகாது, நஷ்டத்துல தான் போகும். கோமா பாக்காதீங்க மேடம், உண்மைதான் சொல்றேன். வேற ஸ்டேட்ல இருந்து கரும்பு வாங்கினா 1000 ரூபாய் வாடகை தர வேண்டிய இடத்துல 2000 ரூபாய் தர வேண்டிய வரும். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு பல ஆயிரம் இல்ல, பல லட்சம் செலவாகும். பரவாயில்லையா? மிஸ் ஜோதி, பிசினஸ் பண்றவங்களுக்கு பொலிட்டிக்கல் தெரியணும், எக்கனாமிக் தெரியணும், சாதாரண மனுஷங்களோட கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இப்படி ஏசி ரூம்ல உட்காந்து கம்பெனி நடத்த முடியாது. You may please get out. Thank you. Have a nice day. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபு, இந்தாங்க. என்ன சக்தி, வீட்டுக்கு வராம எங்க வர சொல்லிருக்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசத்தான். என்ன? நல்லா யோசித்து பார்த்ததுக்கு அப்புறம் நீ நிரபராதி நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் தெரிஞ்சது. என்ன அது? அது கொஞ்சம் ரிஸ்கானது, ஆனா செஞ்சு முடிச்சிடலாம். சொல்லு. இது சரியா வருமா? குற்றங்களோடய வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இதுவே பொழப்புன்னு ஆகி போச்சு. எவ்வளோ பார்த்துருப்பேன் பிரபு, நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். ஆனா நீ சொல்ற வழி கரெக்ட்னு என் மனசுக்கு படல. எல்லாம் சரியா வரும் பிரபு, என் மேல நம்பிக்கை இல்லையா? சேச்சே, எனக்காக இவ்வளவு தூரம் யோசிக்கிற, என் தோளத்தோட தைரியம் சொல்ற ஒரே ஒரு நண்பன் நீதான். உன்னை நம்பாம வேற யாரை நம்புவேன்? இந்த நண்பனை நம்பற இல்ல, கைவிட மாட்டேன். இதுல ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா நான் தான் குற்றம் செஞ்சேன்னு கோர்ட்டு நம்பும், எனக்கு தண்டனையும் உறுதியாயிடும். தவறாகாம நடத்த நான் இருக்கேன். இதுக்கு ரேவதியும் அப்பாவும் சம்மதிப்பாங்களான்னு தெரியலையே. என்னப்பா நீ இதெல்லாம் போய் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பியா? ஆமா, பைத்தியக்காரன் நீ. இந்த விஷயம் வீட்டுக்கு தெரியக்கூடாதானே வீட்டுக்கு வராம இங்க வச்சு பேசுறேன். அவங்களுக்கு சொல்லாம செய்யறது சொன்னா ஒத்துப்பாங்களா? நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? தவறா ஏதாவது நடந்துருமோன்னு. இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அழுது புலம்பி மிரட்டி இந்த விஷயத்தை செய்ய விடாம பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோமே. ஐயோ, இன்னொரு ரொம்ப சிக்கலா இருக்கப்பா. இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லி சம்மதம் வாங்கி செய்யறதுக்கு வேலைக்கே ஆகாது. என்ன பாருப்பா, என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. சொன்னீங்கன்னா தட்ட வேண்டிய இடத்துல சுவிட்சை தட்டிடுவேன். என்ன சொல்ற? எப்போ பிளான் பண்ணிருக்க?